இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு திங்கட்கிழமை அன்று இரவு ஜெருசலேம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது அலுவலகம் ரொட்டீன் டென்டல் ப்ரொசீஜர் பல் சிகிச்சைக்காக சென்றுள்ளார் என்று அறிவித்தது. ஆனால் அவரது சமீபத்திய புரோஸ்டேட் கேன்சர் ட்ரீட்மெண்ட், பேஸ்மேக்கர் வைத்தது, ஹெர்னியா சர்ஜரி போன்றவை பின்னணியில் உள்ளதால் உலகம் பதற்றத்தில் உள்ளது. உலகின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் உண்மையான தகவல்கள், உடனடி அப்டேட்கள். இது நியூஸ் 14. வணக்கம் நண்பர்களே, நியூஸ் 14 உலக செய்திகளுக்கு வரவேற்கிறோம். பெரிய அதிர்ச்சி. 76 வயதான இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மருத்துவமனையில் அனுமதி. டென்டல் ப்ரொசீஜர் என்று அறிவிக்கப்பட்டாலும் உலகம் பதற்றத்தில் உள்ளது. முழு விவரம் இப்பொழுது பார்க்கலாம். 76 வயதுடைய நெத்தன்யாகு சமீபத்தில் புரோஸ்டேட் கேன்சருக்கு ரேடியாலஜி தெரப்பி எடுத்துள்ளார். அதை மக்களிடம் மறைத்ததாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது. 2023 பேஸ் மேக்கரும் 2024 ஹெர்னியா சர்ஜரியும் இந்த டென்டல் விசிட் என்று சொன்னதற்கு பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர், யுஎஸ் ஸ்ட்ரைக், காசா சிச்சுவேஷன் ஆகியவற்றில் அவரது தலைமை மிக முக்கியம். ஹெல்த் இஷ்யூ வந்தால் லீடர்ஷிப் பாதிக்கும் என இஸ்ரேல் மக்கள் பதற்றத்தில் உள்ளனர். சோஷியல் மீடியாவில் ஸ்பெகுலேஷன் அண்ட் ரூமர்ஸும் பரவி வருகின்றன. பிரதமர் அலுவலகம் அவர் நல்ல நிலையில் உள்ளார், டென்டல் ப்ரொசீஜர் மட்டுமே, எந்த எமர்ஜென்சியும் இல்லை என்று தெரிவித்துள்ளது. ஆனால் மக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் டிரான்ஸ்பரன்சி பற்றிய கேள்வியை எழுப்புகின்றன. இஸ்ரேலில் எதிர்க்கட்சிகள் ஹெல்த் சீக்ரசி பற்றிய குற்றச்சாட்டு, உலக நாடுகள் கண்காணிப்பு, ஆயில் பிரைஸ் அண்ட் மிடில் ஈஸ்ட் ஸ்டெபிலிட்டி பாதிக்கும் அபாயம் உள்ளது. அவர் நலம் பெற்று வரும்போது இஸ்ரேலின் அரசியல் மற்றும் போர் திட்டங்கள் மீது தாக்கம் இருக்குமா? அடுத்த சில மணி நேரங்களில் புதிய தகவல் வரலாம். உங்கள் கருத்து என்ன? நெத்தன்யாகுவின் ஹெல்த் இஷ்யூ இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்டை பாதிக்குமா? கமெண்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். நியூஸ் 14 அப்டேட்டுக்கு தொடருங்கள்.